ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பொட்டேட்டோ சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பொட்டேட்டோ சென்னா மசாலா செய்ய தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க. ஒரு 200 கிராம் சென்னாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு சாதத்து கூட வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ பெரிய சைஸ் பொட்டேட்டோ ஒன்று நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. சென்னா மசாலாவுக்கு பொட்டேட்டோ போடணும்னு அவசியம் இல்லைங்க. நான் வேறு மாதிரி செய்கிறதுனால பொட்டேட்டோ சேர்த்திருக்கேங்க. இன்னும் வேறு என்னென்ன வேணும்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இதில் 1/4 கிலோ டொமேட்டோ, 2 பெரிய சைஸ் ஆனியன், ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. உப்பு காரம் புளிப்பு பத்தலைன்னா நம்ம மசாலா செஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாங்க. அப்புறம் சென்னா மசாலா செய்யும்போது ஃபஸ்ட்டு ஆயில் கீ ஊற்றிட்டு இந்த 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ, 2 டேபிள் ஸ்பூன் ஆனியன் இதை போட்டு வதக்கிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சென்னா மசாலா செய்ய 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றி வச்சுருக்காங்க. அது நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை லைட்டாக வதக்கிக்கலாங்க. வெடிச்சிருச்சுங்க. வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இப்போது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்ட டொமேட்டோ ஆனியன் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆனியன் அரைச்சி வச்ச மசாலா இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. இதோட ராஸ்மெல் போன உடனே நம்ம வேக வச்ச சென்னா பொட்டேட்டோ ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு எது பத்தலையோ உப்பு காரம் புளிப்பு எது வேணால் சேர்த்திக்கலாங்க. இனி புளிப்பு பத்தலைன்னா லெமன் ஜூஸ் லாஸ்ட்டில் சேர்த்திக்கலாங்க. இப்போ நான் இந்த டொமேட்டோ ஆனியன் அப்புறம் இந்த ஹோல் கிராம் மசாலா இதெல்லாம் அரைக்கும் போதே புதினா கொத்தமல்லி விருப்பம் இருந்தால் அரைச்சிக்கலாங்க. அட்லீஸ்ட் புதினாவாவது போட்டால் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் அந்த ஹோல் கிராம் மசாலா வந்து இப்போ தாளிக்கும் போது சேர்த்துருக்கலாம். எனக்கு தாளிக்கும் போது சேர்க்கிறத விட அரைக்கும் போது சேர்த்தா தான் பிடிக்கும். அதனால் நான் அரைக்கும் போது சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ சொன்னேன் பார்த்தீங்களா, அது சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டேன் இல்லைங்களா, அந்த டயத்தில் நீங்கள் ஹோல் கிராம் மசாலா வேணால் தாளிச்சிக்கலாம். எனக்கு அப்படி வேணாம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி செஞ்சேங்க. சரி, இது 1 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை சேர்த்திக்கலாங்க. சென்னாவை வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அந்த மாதிரி ஊற வச்சு சமைச்சாதாங்க உடம்புக்கு நல்லது. சரியாக ஊறாமல் வேக வச்சோம்னா நல்லாவே வேகாது. அதுக்கு சோடா உப்பு இதெல்லாம் சேர்க்க வேண்டியது, அதாவது குக்கிங் சோடாவெல்லாம் சேர்க்கணும். அதெல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க. அதுக்கு நல்லா ஊற டைம் கொடுத்தீங்கன்னா சூப்பராக வெந்துடும். நல்லா ஊறினதுனால அருமையாக வெந்துடுங்க. பாருங்கள், கையில் ஸ்மாஷ் பண்ணாலே ஸ்மாஷ் ஆகிடும். பாதி வந்து ஸ்மாஷ் பண்ணியும் பாதி முழுசாகவும் போட்டிருக்கேங்க. ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறதா இருந்தால், அதாவது குருமா திக்னஸுக்காக வேறு முந்திரி அந்த மாதிரியெல்லாம் தேங்காவில் நம்ம அரைச்சே ஊற்ற வேண்டியது இல்லைங்க. குருமா திக்னஸுக்கு இதே போதுங்க. அதுக்காக தான் நான் பாதி ஸ்மாஷ் பண்ண மாதிரி போட்டேங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. சரி, இப்போ இது நல்லா சென்னாவோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு பொட்டேட்டோவையும் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், சென்னா போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நான் புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் இந்தளவுக்கு ஸ்வீட் நான் சேர்க்குறேங்க. எனக்கு இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த பொட்டேட்டோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை போட்டாச்சு.
இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா நம்மளோட சென்னா மசாலா ரெடிங்க. பாருங்கள், செமையாக பொட்டேட்டோ சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கசூரி மெத்தி இருந்தால் லாஸ்ட்டில் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு இறக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ சிம்பிளான ஆலு பராத்தா செய்ய போகிறோங்க. அதுக்கு பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஆனியன் இது கூட சேர்த்திக்கலாங்க. ஆலு பராத்தாவுக்கு ஆலு மசாலாஸ் மட்டும் போதும். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஆனியனையும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாங்க. இது கூட சாட் மசாலா இந்தளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சால்ட்டு மிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆலு பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண வச்சோம் ஆலு மசாலா ரெடியாக இருக்குங்க. இப்போ எப்படி ஆலு சப்பாத்தி ஆலு பராத்தா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் சப்பாத்தி நல்லா திரட்டிக்கலாங்க. பராத்தா அப்படின்னாலே கொஞ்சம் தின்னாக தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவில் இப்படி கோட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாங்க. எப்பவும் போல் தேய்ச்சிக்கிறது தான், ஆனால் திக்காக தேய்க்கணுங்க. மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கெல்லாம் வெளியே வந்துடும். விதவிதமாக ஸ்டஃப் பண்ணலாங்க. இப்போ பன்னீர் இருந்தால் இந்த இடத்துல பொட்டேட்டோக்கு பதில் பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பராத்தான்னு சொல்லும்போது இப்படி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. இது இப்போ எப்படி நம்ம சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அப்புறம் பாருங்கள், எப்பவும் போல் சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு அதில் கீ ஒரு ஸ்பூன் நல்லா இப்படி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. கீ பராத்தாங்க சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் மெல்ட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்படி பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி நம்ம சுட்டு எடுத்த உடனே அந்த சூட்டோடு இருக்கும்போதே கீயோ பட்டரோ நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க கூட சாப்பிட்லாம். கீ வந்து உடம்புக்கு நல்லது தான், பட்டரும் உடம்புக்கு நல்லது தான். நம்ம சாப்பிட்றதே 2, 3 தான் சாப்பிட போகிறோம். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துறதுனால எந்த ஒரு தப்பு இல்லைங்க. கீயும் பட்டரும் குட் கொலஸ்ட்ரால் தான், பேட் கொலஸ்ட்ரால் இல்லைங்க. இதே ஆயில் போட்டால் தான் பேட் கொலஸ்ட்ரால். இப்போ நம்ம பட்டரும் கீயும் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான். நம்ம எந்தளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதை சேர்த்திக்கிறது தப்பில்லைங்க. ஒர்க் அவுட் பண்ணாதவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாங்க. இது இப்போ சுட்டதுக்கப்புறம் எப்படி சுடுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், தவா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச ஆலு பராத்தாவை இதில் போட்டு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், கீ போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லை வெறுமனே நம்ம இப்படி அதை நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த சூட்டோடையே நீங்கள் கீயோ பட்டரோ கூட ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. சிம்பிளி ஆலு பராத்தாங்க. ஆனியனெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாங்க, விருப்பம் இல்லைன்னா விட்டுலாங்க. இது 1 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, அப்புறம் திருப்பி போடலாங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நல்லா திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. சுட்டதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஆலு பராத்தா இந்தளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கீ போட்டுக்கலாங்க. கீ போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு மேலே இப்படி சாட் மசாலா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. குருமாவோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். குருமாவே இல்லாமல் வெறுமனே, ஏன்னா நம்ம ஆலு ஸ்டஃப்டு பராத்தா ரெடி பண்ணியிருக்கோம், இப்படி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கீ போட்டு செஞ்ச சப்பாத்தியை எப்பவும் போல் தவாவில் போட்டிருக்கேங்க. இது 1 நிமிஷம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடலாங்க.
பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம கீ போட்டு செஞ்சதுனால இப்படி லேயராக தெரியுதுங்க. இந்த மாதிரி கீ போடாமல் செஞ்சோம்னா இப்படி லேயராக வராதுங்க. கீ போட்டு செஞ்ச ஆலு பராத்தா, இல்லாட்டி கீ சப்பாத்தின்னு கூட சொல்லிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாம் இதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இன்னும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா ரிச்னஸ், அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீயை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, நம்ம குழந்தைங்க ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி சாட் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாங்க. இதை நம்ம இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி கூட கொடுக்கலாங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. பாருங்கள், நம்மளோட கீ பராத்தா ரெடியாக இருக்குங்க. இதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கீ ஊற்றிட்டு மேலே சாட் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது ஆலு பராத்தாங்க. அப்புறம் நம்ம பண்ண சென்னா மசாலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, சூப்பராக வருங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.